கைஸ் பார்ட் 2 vlogல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மூணார் போகாமல் அப்படியே மூணாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இதோ இந்த இடம் தாங்க அது கரெக்டாக. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு தாங்க நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஐயோ பயங்கரமாக இருக்குல்லடா. கீர்த்தி, இந்த மரத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? இது பயங்கரமா இருக்கு, செமையா இருக்குதுல்ல. இப்போதான் பாக்குறா இன்னும் நீ சொன்ன அது அங்க பாரு, நல்லா இருக்குல்ல. டீத்தூள் தானே இது? ஆமா, எஸ்டேட்டு சொல்லுவாங்க. ரிட்டன் மறந்துட்டியாடா? அது மறந்துட்டு சவுண்ட் கேக்குது, தண்ணி நல்லா இருக்கும். இதோ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. இது ஒரு பாலங்க பார்த்தீங்கன்னா, பாலம் வாட்டர் ஃபால்ஸ் வருங்க. சும்மா ஜம்முன்னு வந்துட்டு இருக்குதுங்க. வர்ற மாதிரி நல்லா இருக்கு. கீழே இறங்க விட மாட்டாங்க. ரோம் கொஞ்சம் விட்டு பார்த்துடலாம்டா. ஜம்முன்னு இருக்குது. தீவரா சௌரசா தேவரு ரோம் இது பார்க்குற காட்டாங்க. இருந்து இறங்கி வந்தோம். கிஷோர் வேறு எவ்வளோ மாதம் வந்துட்டு இருக்கிறான்னு. ஜின்டாக் ஆஃபீஸ் வாட்டர் ஃபால்ஸை பற்றி நீங்கள் நல்லா இருக்குதா வாட்டர் ஃபால்ஸ்? இதோ மேலே போகிறக்கு பார்த்தீங்கன்னாங்க காசு ஆட்டுக்குது. டோக்கன் எடுத்துட்டு தாங்க போகிறாங்க. அங்கே போட்டிருக்கு பாருமா, டிக்கெட்டுன்னு போட்டிருக்கு கீழே. எங்கடா? 50 ரூபா. ஆனால் ஜம்முன்னு இருக்குது இடம். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு வண்டிக்கு. அங்கே ஏதோ ஒரு தோட்டம் மாதிரி இருக்குதுங்க, அது பூ மாதிரி. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதாண்டா கேட்டிருந்தாரு, கடையாட்டுக்குது ஏதோ வந்து. நூடல்ஸ் சாப்பிடு, காசு இல்லை. மூணாரில் பார்த்தீங்கன்னாங்க அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நான் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வண்டியில் வந்தது பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப தலைவலிக்குது. தலையெல்லாம் கிருகிருன்னு ஆகுது, ஒமைட்டிட்டு வர மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிறுத்தினாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு. அங்கே பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க யாருக்கும் தெரியாமல் சப்பாத்தி சுட்டுட்டேன். ஏன்னா காலையில் சாப்பிடலாடி இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலிக்குது. இந்த இடத்துல கொண்டுட்டு இந்த சப்பாத்தி சாப்பிட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறதே தனி சுகந்தாங்க. ஏன்னா வேற மாதிரி இருக்குதுங்க அங்கே, சும்மா வேற மாதிரி இருக்குது. மூணாறுனா இது மூணாறு பார்த்தீங்கன்னா இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது. மூணாருக்கு முன்னாடி எதுவும் ஊர் சொன்னார், சரி தெளிவாக தெரிலிங்க. தெரிஞ்சிச்சுன்னா கீழே போடுறேன் அது என்ன ஊருன்னு கேட்டுட்டு. நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறேன் இல்லைங்க ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குதுங்க. இதோ நான் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பாலம் மாட்டேக்குது. இதோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாட்டேக்குது. இங்கெல்லாம் அப்படியே தண்ணி போக மாட்டேக்குது. இதே அந்த வாட்டர் ஃபால்ஸோடு சேர மாட்டேக்குதுங்க. வேற மாதிரி இல்லைங்க. ஆனால் இங்கே உட்காந்து இயற்கை ரசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நிம்மதி இருக்குது. மன நிம்மதி ரொம்ப இருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும் இல்லையா, கொஞ்சம் சுற்றி பாருங்கள். நீங்களும் நிறையா பக்கம் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் ஆஃப் லைஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறையா பக்கம் ட்ராவல் பண்ணுங்கள், சுற்றி பாருங்கள். எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அது வாயில் வர மாட்டேங்குது. எல்லா படத்தையும் தேடி அட்வென்ச்சர் பண்ணி பாருங்கள். என்னடா டிஆர்எஃப் கொஞ்ச நேரம் உட்காந்து இங்கே பார்த்தீங்கன்னாங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பேட்ஸ் சத்தமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அருவி சத்தமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம காதுக்குள்ளே போய் கேட்கும்போது
கொஞ்சம் ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கூட வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தா. ஏன்டா இந்த இல்லடா எனக்கு வாயெல்லாம் அவனும் திக்க ஆரம்பிச்சிருதுடா. நீ பதட்டப்படாமல் பேசு. நான் ஏதோ வீடியோவில் பேசுகிற மாதிரியே பேச மாட்டேங்கிறேன். நான் ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். அப்படி இருந்தாலும் திக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஆனால் வேற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அந்த மவுண்ட் தானே பயங்கரமாக இருக்குது. பாரு எப்படி. ஆஹா, இதோ உங்களுக்கு எந்த வியூ காட்டுறேன்னு தெரியுங்க, மார்க் பண்ணி காட்டுறேன். வேற மாதிரிங்க. ஆமாம், இதெல்லாம் இங்கே வந்து தேடி பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம வேனில் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். வேற பக்கம் பார்க்கலாம். பாய். டிஆர் ஆஃப் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னாங்க, இது என்ன தேங்காய் சட்னியா இல்லை கார சட்னி, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச தயிர் பச்சடி, அப்புறம் 4 சப்பாத்திங்க. இதுதாங்க நம்ம காலை உணவு. மதியானத்துக்காக உணவு இல்லைன்னு நினைக்கிறேன். வேற லெவலுங்க. ஆனால் இதுதாங்க அல்டிமேட்டு. இது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த சைடு ஃபுல்லாக மலை, இந்த சைடு ஃபுல்லாக டீ தோட்டம், இந்த சைடு இங்கே நாட்டு முடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். பின்னாடி 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வேற மாதிரி வியூ பாயிண்ட் டீ தோட்டம். அதுதானே தப்பாக ஏதாவது சொல்கிறேன்னா வேற மாதிரிங்க. டிஆர்எஃப் இப்போ தாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா பக்கத்தால் தீத்தலை தோட்டம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு நானும் நம்ம நண்பன் வந்திருக்கோம். மேலே விடுவாங்களா? மேலே ஏறா. இவங்க நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா கை கழுவி விட்டுக்கிறாங்க. இதாங்க நம்ம வந்து டூரிஸ்ட் வேலை. யாருக்கு வந்துட போகிறாங்கடா. அண்ணா வருவாங்க. இப்படி வாடா டேய், தீத்தால வேணுமா டே, வீட்டுக்கு போச்சுட்டு போயிடலாமா? நான் தான் பேக் கிட்ஸ், உலகத்தோட ஆபத்தான பகுதிக்கெல்லாம் நான் போவேன். ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் நிற்கிறோம். வாங்க காய்ஸ், கீழே கத்திட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், மேலே போகிறது ரிஸ்காமா ப்ரோ, மேலே போகிறது ரிஸ்காமா. கேமரா பிடிங்க, கேமரா இங்கே என்டிக்கு பண்ணிடலாம். ஓகே கைஸ், நாங்கள் கீழே போகிறோம். வாங்க, மேலே போகாமல் கீழே போகலாம். மேலே செருப்படி உங்களுக்கு மேலே போகலாம். கீழே ஓடி ஓடி ஓடி. வராண்டா.